பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுகிறது நான் தனி மனித தாக்குதல். இன்னொன்று அண்ணன் திருமாவளவன் சொல்ல, நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் சொன்னேன் அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது? நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுகிறாங்களாம். நான் எங்கேயுமே பாட்டிலையும் பேசலை, மூடியும் பேசலை. நான் மோடியை தான் பேசுவேன், பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். அதனால் பாட்டில் திறந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டே பண்ணது கிடையாது. ஏன் இவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் டேஸ்ட்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்கிறதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு, நான் எங்களுக்கெல்லாம் குடித்தவன் தான் நடக்க தெரியல, குடிக்கலாம் தெரியாதுங்க. அதான் இப்போ பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு போகிறாரா? அதனால் அவங்க மாநாட்டில் பின்னால் உட்காந்து எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஒரு பெண் காவலரை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? பெரியாரை பின்பற்றுகிறோம், அதான் நாங்கள் பெண்ணினத்தை போட்டுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெண் காவலர் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன டான்ஸ் ஆனீங்க? மேலே போய் நீ அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க. அதனால தான் அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நாள் நடத்தாமல் நீங்கள் இந்த காந்திய கொள்கையை மறந்து விட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னால், நான் ஒரு கட்சியை பற்றி சொன்னால் நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கலன்னு சொன்னால் என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தால் வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது நான் நிஜமாகவே திருமாவளவன் அவர்களை அவர் ஒரு நாகரிகமான அரசியல், என்ன தான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்றைக்கி மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கிரத்தின் அடையாளம் என்பதை என்னால் சொல்ல முடியும். இல்லை, அவங்க சோனியா காந்தியை பற்றி பேசினா தான் கவலைப்படுவாங்க. மகாத்மா காந்தியை பற்றி பேசினா அவங்க கவலையே பட மாட்டாங்க. மகாத்மா காந்தியை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ராகுல் காந்தி ஒரு வேளை பேசினா குதின்னு குதிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி காந்தி உயிரோடு இல்லை. அதனால் காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை. இப்போ சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்குது. இன்னொன்று எந்த காங்கிரஸ்க்கு இன்றைக்கி திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சுருக்காருல. இலங்கையில் தமிழர்களை கொன்னது யார்? அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்க. யாராலும் இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா? அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவீங்களா? ஆக அவர்கள் கூட இதே திருமாவளவன் தான் அன்றைக்கி விமர்சனம் செய்தார். மத்தியில் உள்ள காங்கிரஸ் அங்கே தமிழர்களை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று எமர்ஜென்சி கொண்டு வந்தது யார்? இன்றைக்கி எமர்ஜென்சியை உதாரணமாக முதலமைச்சர் காண்பிக்கிற எமர்ஜென்சி கொண்டு வந்தது யார்? ஆக ஒரு கொள்கை பிடிப்பில்லாத கூட்டணியை வைத்து கொண்டு தான் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான். அது யாரோ செய்கிறாங்க. யாரோ செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத்தை 10 ஆண்டு காலமாக நடத்தினார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் அவர் அறிவித்தார். ஆக காந்தியை கூட அவர் குறிப்பிட்டார். சுதந்திரமான இந்தியா வேணுமா, சுத்தமான இந்தியா வேணுமான்னு கேட்டால் காந்தி சுத்தமான இந்தியா கொடுங்க, அதுக்கப்புறம் சுதந்திரமான இந்தியா வாங்கி கொண்டு என்ற பேச்சையே சொன்னார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி காந்தியை மதித்து கொண்டு நீங்கள் தான் தினம் தினம் கொண்டு இருக்கிறீர்கள். ஓப்பனாக நாங்கள் காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு திருமாவளவன் சொல்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதில் காந்தி எனக்கு பிடிக்காது, ஏனென்றால் காந்தி இந்து மத கொள்கையை பற்றியவர், சாகும்போது கூட ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் கக்கி இருக்கிறார். காந்தியை இவர்கள் தினம் தினம் கொண்டு இருக்கிறார்கள். ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும்? ஏற்கனவே நான் அவர் சிலைக்கு மாலையிடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார். அவ்வளவுதான். மறுபடியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏதோ அது மக்களுக்கு வராத ஒரு பழக்கம் மதம் என்பதை போல நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள். இது தவறு. உங்கள் கட்சியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். நீங்கள் கூட அக்டோபர் 2க்காக அவர் அந்த மாநாடு நடத்தலை, நிறைஞ்ச அமாவாசைனால அந்த மாநாடு நடத்தினார். அதனால் நல்ல நாள் பார்த்து தான் எல்லாரும் செய்கிறாங்க. நீங்கள் எல்லாம் இன்னும் பார்த்தா அவர் பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவர் பின்பற்றுகிறார். ஆனால் திருப்பி எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறது. அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. பழனியில் சமீபத்தில் தான் குடமுழுக்கு நடந்தது. ஆனால் இன்று அந்த கோபுரம் சிதலமடைந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. சில இடங்களில் சில மாநிலங்களில் பிரசாதத்தில் தான் பிரச்சனைன்னா இங்கே நமக்கு கோபுரத்திலே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு.
ஆக அவசரமாக நான் 1000 குடும்பங்களுக்கு நடத்தணும், 1000 கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்கிறத விட நீங்கள் தரம் வாய்ந்த கட்டிடக்கலை அங்கு பின்பற்றப்படுகிறதா என்பதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான். இப்போ பழனி கோபுரத்தில் பிரச்சனைகள் இருந்த உடனே அதை சரி செய்து விட்டு இன்னொரு சின்ன கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நம்பிக்கை இல்லாதவர்களின் கையில் கோயில்கள் இருந்தது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும். சார், மாநில அரசு மாத்திரம் அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ கலைஞரின் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. கலைஞர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? அப்படின்னு இல்லை. நாம் ஒரு மாநிலம் கேட்கும் பொழுது அந்த மாநிலத்திலிருந்து ஏன் நாம் இதை திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது என்றால், தமிழக அரசை பொறுத்தமட்டில் பிரதமர் பாராபட்சம் பார்க்கிறார், இங்கே நிதி கொடுக்கல, ₹1 கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் பொழுது, இல்லை பிரதமர் பாராபட்சம் பார்க்கவில்லை என்பதை நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டி வருகிறது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க பாக்கெட்டில் இருந்தோ அவங்க வீட்டிலேருந்தோ எடுத்து கொடுக்கறது இல்லை, அது பொது நிதி தான். ஆனால் அதை கொடுப்பது ஆட்சியாளர்கள் இல்லவா, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். கல்வி திட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் இது மாணவர்களின் அறிவாற்றலை கற்றலை விரிவுபடுத்துவது. அப்படி விரிவுபடுத்தும் பொழுது மாணவர்களின் அறிவாற்றல் மேம்படுகிறது, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, அவங்க இன்னும் ஒரு மாநிலத்திற்கு போனால் நல்லா பணியாற்ற முடியும். எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட போது நீங்கள் அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டம் மாணவர்களுக்கு கிடைக்காது. அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட நிதி நீங்கள் விரிவுபடுத்தினால்தான் அது கொடுக்கப்படும். எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நான் செயலாற்ற மாட்டேன் என்று சொல்வது சரியல்ல. அது மட்டுமல்ல, மாநில அரசு நாங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசித்து வருகிறோம் என்று முந்தைய தலைமைச் செயலர் சொன்னதின் அடிப்படையில் முதல் தவணை கொடுக்கப்பட்டது. நான் கேட்குறேன், ஏன் பின்பற்ற மறுக்கிறீங்க? ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறீர்கள்? இதில் என்ன காரணம்னு சொல்லுங்கள். மற்ற மாநிலங்களில் உள்ள புதுச்சேரியில் இதனால் மாணவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள். என்னொன்றே நான் சொல்கிறேன், நீட்டை பற்றி இவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். இன்றைக்கி என்ன தகவல் என்னென்னா, நீட் இல்லாத போது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இணைந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த 7.5% இல்லாமலேயே, குறித்து கொள்ளுங்கள், 7.5% இல்லாமலேயே பொது போட்டியிலேயே அரசாங்க பள்ளி மாணவிகள் 78 பேர் மருத்துவக் கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசாங்க பள்ளி மாணவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு பயிற்சிக்கு போனாங்கன்னு. இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் 3000 பேர் நீட்டுக்கு பயிற்சி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதே சதவீதம் 3000 பேருக்கு மேலே பயிற்சி பெறாதவர்கள், நீட்டுக்கென்று தனி பயிற்சி பெறாதவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான செய்தி. இதை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பது எனது கருத்து.